ஏஐ என்னும் கூர்மையான வெட்டுக்கத்தி. மோடியின் பேச்சை வியந்து கேட்ட சர்வதேச தலைவர்கள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் எனப்படும் ஏஐ மனிதர்களின் உதவியாளராக மாறியுள்ளது. விவசாயம் தொடங்கி ராக்கெட் தொழில்நுட்பம் வரை வெறும் தொழில்நுட்பம் வேண்டாம், ஏஐ உடன் இணைந்த தொழில்நுட்பம் வேண்டும் என்று தேடி தேடி மக்கள் வாங்குகின்றனர். இறந்து போன உறவினர்களையும் தேச தலைவர்களையும் கண்முன்னே உயிருடன் கொண்டு வரும் இதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்திதான் பெண்களையும் நடிகைகளையும் ஆபாசமாக சித்தரிக்கும் வக்கிர சம்பவங்களும் நிகழ்கின்றன. ஏஐ தொழில்நுட்பத்தின் நன்மை தீமைகள் குறித்து சர்வதேச அளவில் விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் ஏஐ குறித்து பிரான்ஸ் நடத்திய சர்வதேச உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார். உலகின் தென்பகுதி மக்களுக்கும் ஏஐ தொழில்நுட்ப பலன்கள் சென்று சேர வேண்டும். ஏஐ தொழில்நுட்பத்தால் வேலை இழப்பு ஏற்படாது, அதன் இயல்பு மட்டுமே மாறும். Friend, loss of jobs is AI's most feared disruption. But history has shown that work does not disappear due to technology. Its nature changes and new types of jobs are created. We need to invest in skilling and reskilling our people for an AI-driven future. ஏஐ எதிர்காலம் நல்லது என்பதை உறுதிப்படுத்த இந்தியா தனது அனுபவம் மற்றும் நிபுணத்துவத்தை பகிர்ந்து கொள்ள தயாராக உள்ளது என்று கூறினார். மிக குறைந்த செலவில் 1.4 பில்லியனுக்கும் அதிகமான டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பை இந்தியா வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளது. ஏஐ வளர்ச்சியில் இந்தியா தனது அனுபவத்தையும் நிபுணத்துவத்தையும் பகிர்ந்து கொள்ள தயாராக உள்ளது. சுகாதாரம், கல்வி, விவசாயம் உள்ளிட்டவற்றை மேம்படுத்துவதன் மூலம் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்ற ஏஐ உதவும். ஏஐ தொழில்நுட்பம் இதுவரை இல்லாத வகையில் வேகமாக வளர்ச்சியடைந்து வருகிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அனைவரும் எளிதில் அணுகும் வகையில் பரவலாக்க வேண்டும். பாதுகாப்பான முறையில் ஏஐ தொழில்நுட்பத்தை அனைவருக்கும் கொண்டு செல்ல வேண்டும். ஏஐ தொழில்நுட்பம் மூலம் சுகாதாரம், கல்வி, விவசாயம் உள்ளிட்ட துறைகளில் புரட்சி ஏற்படுத்த முடியும். இவ்வாறு மோடி கூறினார். இந்த மாநாட்டில் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ், சீன துணை பிரதமர் சாங் குவாங்கிக் உள்ளிட்ட சுமார் 100 நாடுகளின் தலைவர்களும் கூகுள், மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் பங்கேற்றனர்.